ஆனா ஷைத்தானுக்கு விருப்பமான பாவம் எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்றாங்க, கணவன் மனைவியை பிரிக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்குறது. ஏனென்றா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கினா வாழ்க்கையில நிம்மதி இல்ல, தற்கொலை செய்ய முயற்சி செய்வாரு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு கப்ல போய் என்ன செய்வாரு, விபச்சாரம் செய்வதற்கு ஆரம்பிப்பாரு. வாழ்க்கையில நிம்மதி இல்ல, தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்வாரு. எதனால? ஒரு குடும்பம் பிரியும் போது எல்லா பெரும் பாவத்தையும் சிம்பிளாக லேசாக செய்ய ஆரம்பிப்பாரு. அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு எங்கட சமூகத்துல நாங்க யாரும் ஷைத்தான கண்டில்ல, யாருமே ஷைத்தாண்ட கண் இல்ல. ஆனா ஷைத்தாண்ட ஏஜென்ட்டை நாங்க கண்டிருக்கிறோம். யாரு? ரெண்டு குடும்பங்களை பிரிக்கக்கூடியவங்க, ரெண்டு சமூகத்துக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கக்கூடியவங்க. அவங்கள நீங்க ஷைத்தான பார்க்கணும் என்று அவங்கள பார்த்துக்கோங்க. அதனால இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டினாங்க, சில மனிதர்கள் மனித ரூபத்தில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் ஷைத்தான போல இருக்கும். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வினர்களே, நாங்க அல்லாஹ் கிட்ட எப்பொழுதும் துஆ கேட்கணும். இஸ்திகாரா தொழுது, ஸலாத்துல் ஹாஜா தொழுது, யா அல்லாஹ் ஏன மனைவியோட ஏன குடும்பத்தோட நான் நிம்மதியாக சந்தோஷமாக நான் எப்பொழுதும் வாழ்வதற்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க உங்களோட குடும்பத்துல பிரச்சனை வரும் போது மனைவி உம்மா வாப்பா கிட்ட போய் சொல்லுறா, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுறா. அதே மாதிரி கணவன் எடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போது யார் யாருக்கிட்டோ போய் சொல்லுறோம். நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், நான் என் குடும்ப பிரச்சனைய தஹஜ்ஜுடைய தொழுகையில என் ரப்பு கிட்ட சொல்லியிருக்கிறேனா? என் குடும்ப வாழ்க்கை, என் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் செய்ய கஷ்டம், உங்களை எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது, எனக்கு ரோசம் இருக்குது. யாரு சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரோசத்தை நான் என் ரப்பு கிட்ட சொல்லி திருத்திக் கொள்கிறேன். அந்த ரோஷத்தை நான் இந்த அல்லாஹ் கிட்ட சொல்லி என் ரப்பு கிட்ட சொல்லி நான் திருத்திக் கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வர்களே, எங்களோட மனைவி எடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்ல யாரோ ஒரு மனைவிக்கு அவங்களோட குணத்துக்கு ஒப்பான ஒரு பெண்ணாகத்தான் இருப்பா. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா மனைவிமாரையும் பாருங்க, எல்லாரும் ஒரே குணமானவங்க அல்ல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தா பெரும் பணக்கார ஒரு பொம்பளை ரலியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதுல மூத்த பொம்பளை. அதே மாதிரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தா கொஞ்சம் ரோசக்காரி, கொஞ்சம் ரோசம் அதிகம். அதே மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தா சென்சிட்டிவ், எதை சொன்னாலும் அவசரமாக அழுதுடுவாங்க, கவலைப்படக்கூடிய ஒரு பெண்மணி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தா கொஞ்சம் விளையாட்டு, அவங்களோட வயதுக்கு ஏற்றது போல நடக்கக்கூடிய பெண்மணி. சௌதா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தா அவங்களோட லைஃப்ல அதிகமாக நோயில அவங்க கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்தா கொஞ்சம் அவங்க ரோசம் உள்ளவங்களாக இருந்தாங்க. இதே மாதிரி எங்கட பெண்களையும் எடுத்தா ஏதோ ஒரு குணம் இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வெறுக்கத்தக்க ஒரு குணத்தை கண்டா இன்னொரு நல்ல ஒரு குணத்தை பார்த்து அதை நீங்க உங்களை கபூல் செஞ்சுக்கோங்க, நீங்க அதை பொருந்திக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில முதலாவது நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படணும் என்றால் முதலாவது எங்களோட நியத்துகளை சீராக்கி கொள்ளணும். இரண்டாவது விட்டு கொடுத்து போகணும். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு முடியுமான அளவுக்கு நாங்க முயற்சி செய்யறதோட நாலாவது ஒரு பகுதி தான் இருக்குது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு மத்தியில, நிறைய குடும்பங்கள் எடுத்தா அன்பு, இந்த முஹப்பத் என்பது அதிகமாக கிடையாது. அதிகமாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வலிமாக்களுக்கு, வெளி ஃபங்க்ஷனுக்கு BMW பென்ஸ்லயும் அதுலயும் இதுலயும் வந்து இறங்குறாங்க. ஆனா சொந்த வீட்டுக்குள்ள 2 பெட்ரூம்ல வாழ்றாங்க. சொந்த வீட்டுல 2 பெட்ரூம்ல வாழ்றாங்க. கணவன் வேற, மனைவி வேற. சொசைட்டிக்கு பயம், அதனால வெளியில வரும் போது சேர்ந்து வராங்க, உள்ளுக்கு பிரிஞ்சு வாழ்றாங்க. வீட்டுக்குள்ள யாரு கவனிக்கிறது? எங்கேயோ இருந்து வந்த ஒரு குமாரும் ஏதோ ஒரு குமுதினியும் ஏதோ ஒருவர் தான் என்ன செய்யறாங்க, வீட்டுக்குள்ள 2 பேருடைய ஹிதமத்துகளை செய்யறாங்க. கணவன் மனைவியோட பேசுறது இல்ல, மனைவி கணவனோட பேசுறது இல்ல. பல வருடம் பிரிஞ்சு வாழ்றாங்க. இது எதனால் ஏற்படுவது? கண்ணியமான சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லைஃப் எடுத்து பாருங்க. இமாம் புகார் ரஹிமஹுமுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவங்களோட கிதாபுகள் எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப் ஷமாயிலு திர்மிதியில இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அழகான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குடும்ப வாழ்க்கையுடைய அந்த இணைப்பு, குடும்ப வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ற அழகான முறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும் காபத் ஹரத்துக்கு போனா எப்படியாவது பாஞ்சி போதா என்ன செய்யறோம்? காபத்துல்லாவை பிடிக்கிறோம். ஏன்? காபத்துல்லாவை பிடிச்சா நன்மை இருக்குது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல யாருக்காவது நோமினை செஞ்சாவது போய் என்ன செய்யறோம்? போய் முத்தம் விட்டுட்டு வாரோம். ஏன்? தொட்டா நன்மை. குர்ஆன தொட்டா நன்மை. ஒரு யத்தீமுடைய தலைய தடாகினா, முடிகளை தடாகினா நன்மை. உம்ம வாப்பவை தொட்டா நன்மை. எங்களுக்கு எல்லாம் விளங்குது. ஆனா மனைவிய தொட்டாலும் சதகாவுடைய நன்மை. மனைவிய தொட்டாலும் சதகாவுடைய நன்மை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, அதாவது தொடுதல், டச் என்பது வெறுமனே ஒரு கணவன் ஒரு மனைவியோட ஆசையை பூர்த்தியாக்குறது மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவன் தனது மனைவியோட தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கும் போது சதகாவுடைய நன்மை கிடைக்குது. இதுல மட்டுமல்ல சதகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதும் தந்த மனைவிமாரோட தொடுதல், ஒரு டச்சோட இருந்தாங்க. இன்றைக்கு எப்படி சிலர்களை பார்த்தா 24 hours ஒரு போனோட டச்சாக இருக்கிறது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்தோட டச்சாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை பார்த்தா எப்பொழுதுமே இபாதத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இபாதத்தில் இருப்பாங்க. குடும்பத்தோடு இருக்கிறத பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் நேரம் கொடுத்திருக்கிறாங்கன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் கொடுத்திருப்பாங்க. நான் ஏன் இதை சொன்னேன்டா, இன்னைக்கு எங்களோட ஒவ்வொரு குடும்பங்கள் எடுத்தாலும் எல்லாமே வேற வேற, எல்லாமே டிஃபரண்ட். ஒரு குடும்பத்தை எடுத்தா 2 மக், கணவனுக்கு வேற மக் கிளாஸ், மனைவிக்கும் வேற கிளாஸ். இன்னைக்கு நிறைய ஷாப்களுக்கு போனா அம்மா, தாத்தா, சீயா, அப்பச்சி என்று எல்லாத்துக்கும் தனித்தனி கிளாஸ் விற்கிறதுக்கு இருக்குது. சாப்பிடுற பிளேட் எடுத்தா அதுவும் தனித்தனி, துடைக்கிற டவல் எடுத்தா அதுவும் தனித்தனி, எங்களோட பிரஷ் எடுத்தா, டூத் பேஸ்ட் எடுத்தா அதுவும் தனித்தனி. அதெண்டா கட்டாயமா வேறையாச்சா இருக்கணும். பிஸ்டல், கோலிப், வெத்தில பாவிக்கிறவங்க இதுல செய்யலது. இப்படி டவல்ல, அல்மராயில எல்லாத்திலையும் நாங்க பிரிச்சு வச்சிட்டோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, ஹபீபுடைய ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே போர்வையில் உண்டா படுப்போம். நாங்க இன்னைக்கு எல்லாமே வேற பெட்ஷீட். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் என் கணவனும் ஒரே போர்வையில் உண்டாக தூங்குவோம். ஒரே போர்வை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் என் கணவனும் ஒரே பாத்திரத்தில் உண்டாக குளிப்போம். ஒரே பாத்திரத்தில் நானும் என் கணவனும் ஒன்றாக குளிப்போம். அதே போல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் கணவன் என்ன செய்வாங்க? குளிப்பட்டி விடுவாங்க. யாரு சொல்றது? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனது தலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரி விடுவாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடிகளை நான் வாரி விடுவேன். இந்த தொடுதல், இந்த டச் குடும்பத்தில் ஒரு நாளும் பிரிவினையை உண்டாக்காது. அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, மனைவிக்கு சாப்பாடு ஊற்றுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சதகாவுடைய நன்மை. நாங்க சாப்பிடும் போது ஒரு பிடியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் போது தனது மனைவிக்கும் மூட்டி விடுவாங்க. நாங்க யாராவது இதை தொடர்ந்து செய்றோமா என்றா லைஃப்ல ஏதோ ஒரு முறை செஞ்சிருக்கிறோம். எப்ப லைஃப்ல ஒரு முறை செஞ்சிருக்கிறோம், மனைவிக்கு சாப்பாடு ஊட்டிருக்கிறோம். வலிமால போட்டோமேனுக்கு முன்னால ஒரு தடவை லேசாக கொடுத்திருப்போம் அந்த போட்டோக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிக்கு சாப்பிடும் போது சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பிட்டதுக்கு பின்னால கை விரட்களை சுவைக்கிறது அல்லது யாருக்காவது கொடுத்து சுவைக்க வைக்கிறது, இது சுன்னா. இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இதை யாரால செய்ய முடியும்? இதை தாய் செய்ய மாட்டா, சகோதரி செய்ய மாட்டால். இந்த கையை சுவைப்பது மனைவி மட்டும்தான் செய்வார். அப்ப இந்த தொடுதல், இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த டச் ஒரு நாளும் பிரிவினையை உண்டாக்காது.
அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, இமாம் புகார் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஏதாவது பானங்களை குடிச்சிட்டு அந்த குவளைய கீழே வச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க ஆயிஷா அம்மாவை பார்த்து, நீங்க எந்த இடத்தால குடிச்சிங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்ச இடத்தால வாய வச்சு ஆயிஷா அம்மா குடிச்சா சிறந்ததுன்னு சொல்லலாம்.